வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் பேசப்போவது, அதாவது எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்க கூடாது. இதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிங்கிறது. இதுக்கு அந்த எக்கையே நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு 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 உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டில் போயிட்டு அவர் ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஏர்ன் பண்ண பணத்துக்கெல்லாம் அந்த எக்கை வாங்கிட்டு போகிறாருன்னு வச்சுங்களேன். போகிற வழியில் ஏதோ சம் ஹேப்பன். அதில் என்ன ஆகுது, அதெல்லாம் அப்படியே நசுங்கி போயிடுது. ஸோ என்ன ஆகும், ஸ்மாஷ் ஆகும் பொழுது இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே போயிடுச்சு இல்லையா. ஸோ என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி எல்லோ மேஸ் ஆன் த சைடு வாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி. ஸோ அவருக்கு வேறு நத்திங் லெஃப்ட்டு. ஸோ அதுமாரி டிஃப்ரெண்ட் சினரியோவில் ஒரே ஒரு ஜெயின் பாஸ்கெட்டில் போட்டு, இது எதுக்கு இப்போ சொல்கிறோன்னா, இப்போ கோல்டையும் சில்வரையும் எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அது ஒரு பெரிய இன்னும் பெரிய பெரிய ஏற்றங்கள் உடனே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கடனை வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு முதலீடு என்பது கடன் இல்லாமல் செய்வது தான் முதலீடு. ஓகேயா. ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸில் பார்த்திங்கனாக்கா இந்த கிச்சன் அனலாகி தட் இஸ் நாட் ஒர்க்கு. ஓகே. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டஜி அதுதான் கால் ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த ஃப்ரீ லஞ்ச் இன்வெஸ்டிங் இன் வேர்ல்டு அப்படிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு பணமே கொடுக்காதுங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன்னா ரியலாக என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. டைவர்சிஃபிகேஷனில் பார்த்திங்கனாக்கா, ஸோ நம்மளுடைய முதலீடுகளை வேரியஸ் டைப் ஆஃப் அசட்ஸில் அந்த எக்ஸ்போஷரை லிமிட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா, அந்த 1 லட்சம் ரூபாயை வேரியஸ் ப்ராடக்ட்ஸில் லிமிட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இது ஒரு டிசைன் பண்ணி பண்ணும் பொழுது உங்களுடைய வாலட்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ஓவர் த டைம் நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வின்னிங் டீம் நீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸு இல்லையா. ஸோ நார்மலாக வின்னர்ஸ் திங்க் டிஃப்ரெண்ட்லி இல்லையா, அது மாதிரி. ஸோ இதனுடைய ஸ்கோரு, அதுமாரி கண்ட்ரோல் ஆஃப் பீஸ் அண்ட் கோல் கீப்பர் டு ப்ரொடெக்ட் த நெட், அதுபோல் உங்களுடைய ஃபினான்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ ஒரு ஹை க்ரோத் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அப்படி அதில் ஒண்டி போட்டால் போகாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருக்கணும். அதேமாரி உங்களுடைய கோல்டு ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஒரு கோல் கீப்பர் மாதிரி வச்சுக்கணும். அதுவும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஒய்டிவி நீட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தேவைங்க. மெயினாக நம்மளுடைய ஒரு பிக்கெஸ்ட் எனிமி, அதாவது முதல் 2 எனிமி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் கிரீடு. ஓகே. அடுத்த எனிமி பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் எனிமி அந்த டைவர்சிஃபிகேஷனை பொறுத்தவரையிலையும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்க. எல்லாமே அவங்களுக்கு நமக்கு தெரியும், கம்பெனி கோயிங் டு சக்சீடு. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ் நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வி லைக் தர் சிஇஓ, அவங்க நியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஸோ அதுமாரி உங்களுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, தே புட் ஆல் த மணி இன் த ஒன் எக். ஸோ இதுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி நிறையா சொல்லியிருக்குங்க. ஹிஸ்ட்ரினா படித்ததில்லை, ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. 1990 எல்லாருமே நோக்கியா அண்ட் பிளாக்பெரி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தான் அன்பீட்டபிள் கிங்குங்க, அதுக்கு யாரும் வர முடியாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு பாருங்கள். அதுமாரி 2008 எல்லாரும், ஐ கேன் சி ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் திரும்பி கீழே இறங்காது, ரியல் எஸ்டேட் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போனாங்க. அதுவும் இங்கேருந்துங்க திண்டிவனம், சாரி அது மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். திண்டிவனம் தாண்டி அதேமாரி விழுப்புரம் தாண்டி அதுமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ போட்டுட்டு உள்ளேருந்து வெளில எடுக்க முடியாமல் உட்காந்துட்டுருக்காங்க. அதேமாரி இப்போ ரீசெண்டாக 2022 எல்லோரும் கிரிப்டோ கரன்சி அதுதான் இனிமேல் உலகத்தையே ஆளப்போகுது அப்படின்னு உள்ளே போய் உட்காந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னாச்சு, ஒன்றுமே ஆகலை. ஸோ த மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சடன் சேஞ்ச் இன் கவர்மெண்ட் ரெகுலேஷனோ, இல்லை டெக்னாலஜியில் ஏதாவது பிரேக்கு புதிய காம்படிட்டர் உள்ளே வந்தாலோ, இல்லை ஒரு குளோபல் பேண்டமிக் ஆர் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிலாம் வந்தாலோ, ஸோ வரும்பொழுது
இந்த டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு ஹோல்டிங்கை கொடுத்து ஒரு பெட்டரத்தை கொடுக்கும். ஓகே, 3 டைமென்ஷன் ஆஃப் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோங்க. ஒன்று வந்து அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன். அந்த அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷனில் நம்ம ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத், பாண்டு வந்து ஒரு ஸ்டெடி இன்கம், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்கு, ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ஃபிசிக்கல் வேல்யூ ஆன் இன்ஃப்ளேஷன் ப்ரொடக்ஷன். ஏன் ரியல் எஸ்டேட் ஏறுது, ஏன் கோல்டு ஏறுதுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். அவ்வளோதான். கோல்டில் வேறு ஏறத்துக்கு அதில் ஒன்றும் வழியே கிடையாது. அதுமாதிரி கோல்டு அண்ட் கமாடிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஜ், இந்த எக்கானமி வந்து ஒரு ராக்கியாகும் போது அதை நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் டைவர்சிஃபிகேஷன். இது ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ அமைச்சிருந்தார். அதில் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்டாக்கு நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கேன். சரி அனுப்புங்கன்னு 7 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவியில் உள்ள ஸ்டாக்ஸுங்க. ஸோ இது வந்து டைவர்சிஃபை கிடையாது. இது என்ன ஆகும், லித்தியம் ப்ரைஸஸ் விழுறது, இல்லைன்னாக்க நியூ பேட்டரியில் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா இந்த 7 ஸ்டாக்கும் விழும். அதனால் யூ நீட் டு ஹேவ் த மிக்ஸு. எந்தெந்த செக்டாரில் எது எது பெட்டராக இருக்கோ ஒரு 5 செக்டாரில் தனித்தனியாக எடுத்து பண்ணணும். ஓகே, அதேமாதிரி சம் பேங்கிங் ஆர் சம் கன்சியூமர் குட்ஸ் அதுமாரி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து தேர்ட் ஒன் இஸ் ஜியோகிராஃபிக்கல் டைவர்சிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு. இந்தியாவில் மாற்றம் நீங்களால் முதலீடு பண்ணுறதை தவிர்த்து வெளிநாட்டிலையும் நம்ம முதலீடு செய்யலாம் என்பதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ETF மூலிமா வந்திருக்கு. டைரெக்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்திருக்கு வித் ரெகுலேட்டட் பீப்புள் மூலியமாக. அதில் நீங்கள் வந்து அதுலேயும் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கானமி ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுது இன்னொரு கண்ட்ரியோட எக்கானமி பெட்டராக இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம என்ன பார்க்குறோம், FII பையிங், FII செல்லிங் சொல்கிறோம்ல. வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம ஊரில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஓவர் டைவர்சிஃபிகேஷனில் தான் நிறைய பேர் வந்து மாற்றுறதுங்க. இப்போ மெயினாக பார்த்திங்கனாக்க மார்க்கெட்டில் வந்து we can say ஒரு ஒரு படகு வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற விண்டு வந்து அந்த படகு கடலில் நீந்திட்டு இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற விண்டு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு புஷ் பண்ணி ஒரு ஹை ஸ்பீடில் மேலே தூக்கிட்டு போகும். அதுதான் புல் மார்க்கெட்டு. சம்டைம்ஸ் அந்த விண்டு என்ன ஆகும், ஒரு வயலண்ட்டாக இருந்து மார்க்கெட்டில் வீழ்ச்சியை காமிக்கும். இதுதான் பேர் மார்க்கெட் அண்ட் கிராஷ் அப்படிம்போம். ஸோ அதனால் உங்களுடைய போட்டு வந்து ஒரு மேசிவ் செயலாக இருந்தாலும், ஸோ ஃபாஸ்ட் இன் குட் வெதராக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்டாமாக இருக்கட்டும், உங்களால் தாக்கு பிடிக்க முடியும்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக யூ ஹவ் டு டைவர்சிஃபை இன் த ப்ராப்பர் வே. ஸோ அப்போ தான் உங்களுடைய பணம் வந்து நல்ல முறையிலே ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு லாங் டேர்ம் குரோத்தை வந்து காண முடியும் மக்களே. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னென்னா தங்கம் ஏறுது, வெள்ளி ஏறுது, காப்பர் ஏறுது, பேட்ரி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ போட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ பிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டிங்கிறது வந்து ஒரு மாரத்தான்ங்க. ஸோ இதில் வந்து டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ஒரு பேர் ஆஃப் ஹை குவாலிட்டி. அதில் வந்து இந்த ரன்னிங் ஷூஸில் இருக்குல்லையே அது மாதிரி தான். ஃப்ரம் கெட்டிங் இன்சூர்ட்லேருந்து உங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரேஸை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நன்கு ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.